ஒரு நிமிடம் உங்கள் உள்ளே நடக்கிற சத்தத்தை அமைதியாக்குங்கள். நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு கேள்வி உங்களை தூங்க விடாமல் செய்திருக்க வேண்டும். நான் சரியான பாதையில் தான் நடக்கிறேனா? இந்த வாழ்க்கை எனக்கானது தானா? ஏன் இவ்வளவு குழப்பம்? நான் உங்களுக்கு பதில் சொல்ல வரவில்லை. நான் உங்களுக்கு நீங்கள் மறந்த ஒரு உண்மையை நினைவூட்ட வந்தேன். இந்த உலகம் உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்கிறது. வேகமாக ஓடு, மற்றவர்களை பார், அவர்களுடன் ஒப்பிடு, முன்னாடி போ. ஆனால் உங்கள் ஆன்மா மெதுவாக கிசுகிசுக்கிறது. நிறுத்து, கேள், உன் உள்ள பார். நீங்கள் அந்த குரலை நீண்ட நாட்களாக கேட்காமல் விட்டுவிட்டீர்கள். ஒரு மனிதன் வெளியே வெற்றி பெற்றாலும் உள்ளே தோற்றுவிட்டால் அவன் முகத்தில் சிரிப்பு இருக்கும், ஆனா மனதில் அமைதி இருக்காது. இன்னொருவன் வெளியே எதுவும் இல்லாமல் இருந்தாலும் உள்ளே தெளிவாக இருந்தால் அவன் கண்களில் ஒளி இருக்கும். இன்னைக்கு நான் பேசப்போவது வெற்றி பற்றி இல்லை, தோல்வி பற்றி இல்லை, தெளிவு பற்றி. மக்களே, நீங்கள் யாரும் என்கிட்ட அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன செய்வது தெரியவில்லை. எந்த வழி சரி? இந்த முடிவு தவறா ஆகிடுமா? நான் உங்களை பார்த்து சிரிக்கிறேன். ஏனென்றால் பதில் தெரியாதவர்கள் நீங்கள் அல்ல, பதிலை நம்பாதவர்கள் நீங்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள் தெளிவு வந்த பிறகுதான் முடிவு எடுக்க வேண்டும் என்று. அது தவறு. முடிவு எடுத்த பிறகுதான் தெளிவு வரும். நதிக்கு பாதை தெரியாது, ஆனால் அது ஓடுகிறது. ஓடும்போதுதான் கரை உருவாகிறது. நீங்கள் எல்லாம் ஒரே தவறை செய்கிறீர்கள். எல்லாரையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். எல்லா வாய்ப்பையும் சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். எல்லா பாதையையும் ஒரே நேரத்தில் பார்க்கிறீர்கள். அப்புறம் சொல்கிறீர்கள் மனம் குழம்புகிறது என்று. மக்களே, பல பாதையை பார்த்தால் குழப்பம், ஒரு பாதையில் நடந்தால் தெளிவு. நீங்கள் பயப்படுகிறீர்கள் தவறான முடிவு எடுத்து விடுவேனோ என்று. இதை கேளுங்கள். தவறான முடிவு வாழ்க்கையை உடைக்காது, ஆனால் பயத்தில் எடுத்த முடிவு உங்களை சுருக்கிவிடும். உங்களை விரிவாக்கும் முடிவு சரி, உங்களை சுருக்கும் முடிவு தவறு. இதுதான் என் அளவுகோல். எல்லா முடிவுக்கும் சரியான பதில் கிடைக்காது. சில முடிவுகள் பாதையை உருவாக்கும். விதை போடும்போது மரம் எப்படி இருக்கும் என்று தெரியாது, ஆனால் விதை போடாமல் நிழல் கிடைக்காது. நீங்கள் கேட்கிறீர்கள், எப்படி தெளிவாக முடிவெடுக்கலாம்? நான் சொல்கிறேன், அமைதியாக இருங்கள். ஒரு இரவு தூங்குங்கள். இந்த முடிவை எடுத்தால் உங்கள் மூச்சு லேசாகிறதா அல்லது கனமாகிறதா என்று கவனியுங்கள். மனம் பொய் சொல்லும், உடல் பொய் சொல்லாது. இன்னொரு விஷயம், நீங்கள் எல்லாம் பெரிய முடிவு எடுக்க நினைக்கிறீர்கள். அது தேவையில்லை. சிறிய முடிவு மற்றும் தொடர்ச்சி ஒரு பெரிய மாற்றம். இன்று ஒரு சிறிய அடி நாளை உங்களை வேறு மனிதனாக்கும். மக்களே, வாழ்க்கை தெளிவாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையுடன் எடுத்த முடிவை வாழ்க்கை துரோகப்படுத்தாது. நீங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் தேட வேண்டாம். ஒரே ஒரு முடிவு எடுங்கள். அது உங்களை உங்களுக்கே அருகில் கொண்டு வந்தால் அதுவே சரியான பாதை.